வணக்கண்ணா, தனபால்ண்ணா வணக்கம். தருமபுரியிலேருந்து சம்பத். இல்லைண்ணா, நான் பேரை சொல்லணும், சொல்லக்கூடாதுன்றது இல்ல. சில பேருக்கு என்ன பண்ண நம்ம மையத்தில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஆர்வமா இருப்பாங்க. வேண்டாம். ஆக மொத்தத்தில மைவித்திரி கம்பெனியில இருக்கிற மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். ஒரு கட்சின்னாவே புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக தான் நான் பேர சொல்ல விரும்பலன்னு சொன்னேன். மத்தபட்டுக்கு பயந்துட்டோ அதுக்கெல்லாம் கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா. அதாவதுண்ணா, அப்பனும் மகனும் பிரிஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வந்து மைவித்திரில வந்து வியாபாரம் பேசிட்டு நம்ம கம்பெனிய கெடுத்தானோ, அன்னையிலேருந்து அப்பனுக்கும் மகனுக்கும் வீட்ல ஸ்டார்ட் ஆன சண்டனா, அது யாராச்சும் யோசனை பண்ணீங்களா? வீட்ல ஸ்டார்ட் ஆனது. அதாவது ரா ராமதாஸ் வந்து அன்புமணிய கேட்டது. யார்றா அவன்? கோயம்புத்தூர்ல அசோக் சிறுங்கிரி யார்? உன்னுடைய சப்போர்ட் இல்லாம அவன் ஆடமாட்டான். இந்த கோர்ட்ல பேப்பர் நியூஸ் எல்லாமே வருது. 70,00,000 மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 2026 எலெக்ஷன்ல எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அதுல? நமக்கு எவ்வளோ ஓட்டு பாதிக்கும்? உன்னுடைய சப்போர்ட் இல்லாம அந்த அந்த பையன் யார் கோயம்புத்தூர்ல ஆடிட்டு இருக்கிறான் அவன்? உன்கிட்ட கட்சிய குடுத்தா, கட்சி உருப்பிடுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்சிய வளர்த்தேன். நீ எப்புட்றா கட்சிய வளர்ப்பன்னு வீட்டுக்குள்ளர வந்த சண்டை, தெருவுக்கு வந்து இன்னைக்கு பிரிஞ்சு நிக்குதுண்ணா. இது தானா உண்மை. என்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள நம்மளுடைய கட்சின்றன்னு சொல்றது இல்ல. நம்மளுடைய கம்பெனிக்குள்ள அவங்க வந்து எப்ப கெடத்தாங்களோ, அப்பவே அவங்களோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா. நான் நான் ராமதாஸ வந்து நான் சொல்லல. அன்புமணி தான் முழுக்க முழுக்க காரணம். வீட்ல ஆரம்பிச்ச சண்டை தான். முழுக்க முழுக்க இன்னைக்கு தெருவுல வந்து நிக்குது. அப்பன், மகன் தனியா நிக்கிறாங்க. இது மக்களுக்கு தெரியாதுன்னா, மைவித்திரில ரன் பண்றவங்களுக்கு மட்டும், டிராவல் பண்ணியிருந்தவங்களுக்கு மட்டும், கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியும். ஆனா வெளிய இருக்கிற மக்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இதையும் போடுங்க எடுத்து.